திரு ரகுநாதன், இப்போ தமிழ்நாடு அரசுடைய டிஐபிஆரில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற விமர்சனம் சொல்கிறார். ஆனால் எம்எஸ்எம்இக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ணியிருக்கும், அதுக்கான ஒரு நீடித்த இலக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படித்தானா? நான் பேசினதுக்கு அப்புறம் 2 பேர் இதை பற்றிய கருத்து சொன்னாங்க. ஆடிட்டர் சார் சொன்னார், சுப்பிரமணியம் என்னுடைய நண்பர் சொன்னார். சுப்பிரமணியம் சார்கிட்ட ஒன்று கேட்குறேன். 8 வருஷம் கழித்து ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போது ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? இதுதான் ப்ராப்ளம். டிஸ்கனெக்ட்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நீ ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம்னா உண்மை. எல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவித்த பிறகு மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு இவர்களுக்கு பெனல்ட்டியும் போட்டு ஃப்ரீஸும் பண்ணி நோட்டீஸும் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணிட்டோம் 2.1ன்னு சொல்லி எத்தனை லாவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்லாம் சொல்லி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் இதை ஃபெசிலிட்டேஷனை கொண்டு வரோம்னா அப்போ பிரச்சனைகள் இன்னும் இருக்குன்னு தானே அர்த்தம். பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்வதற்கு காலமாகுதுன்னு தானே அர்த்தம். ஆடிட்டர் சார் சொன்னார் லோன் இவ்வளோ கொடுத்தோன்னு. ஆக்சுவலாக மிக தவறான ஒரு பதிவு அது. எந்த விதத்தில் தவறுன்னு நான் சொல்கிறேன். மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க? கொலாட்ரல் ஃப்ரீ லோன் எம்எஸ்எம்இக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. நடைமுறையில் என்ன நடக்குது? அவ்வளவு எளிதாக ஒரு 5 லட்சம் நீங்கள் வாங்கணும்னா கூட கொலாட்ரல் இல்லாமல் வாங்கவே முடியாது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இந்த ஃபீல்டு இருக்குது. இதை கோயம்புத்தூரில் அவங்க வந்திருந்த பொழுதே ஒரு தொழிலதிபர் கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், வி வில் சால்வ் த ப்ராப்ளம். நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படி அணுக முடியாது, சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டத்தை ஆன்லைனாக ஏன் கொண்டு வரலன்றது தான் கேள்வி. எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப் நீங்கள் சொன்னீங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு எவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது? 1 கோடி பேருக்கு 500 கார்பரேட் கம்பெனிகள் 5 வருடத்தில் ட்ரைனிங் கொடுப்போம், இன்டர்ன்ஷிப் கொடுப்போம். 2 வருஷம் முடிஞ்சது. எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கோம்? 40,000 பேருக்கு பண்ணியிருக்கோம். அந்த 40,000த்தில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிது? 2,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்போது ட்ரைனிங் முக்கியமா, ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் முக்கியமா? கேள்வி வருதா இல்லையா? வெறும்னா ட்ரைனிங் மட்டும் பண்ணி ஜாப் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? 3வது கேள்வி இப்போ நான் கேட்குறேன். எல்லாருமே இப்போ நாங்கள் இ-காமர்ஸை சார்ந்து இருக்கிறோம். ஸ்மால் அண்ட் மைக்ரோ எங்களுடைய ப்ராடக்டை ஒரு இடத்துக்கு விற்கணும்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேண்டியிருக்கு. அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யார் நடத்துகிறாங்க? அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், ஃபாரின் கம்பெனிஸ். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஜெயிண்ட் ஜியோ. இந்த 3 பேருமே வைத்தது தானே சட்டம். யாராவது ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரனர் எழுத்து பேச முடியுமா? விலையோ அல்லது பேமெண்ட்டுக்கோ பேச முடியுமா? அப்போது நம்ம இங்கே வச்சுருந்தோம், ஏற்கனவே ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தோம் கவர்மெண்ட்லேருந்து. அந்த போர்ட்டல் என்னாச்சு? கப், த கேப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச வேண்டிய காரணம் பொதுவான புரிதல். அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே பிரகாரம் மேக்ஸிமம் 4.1% தான் அப்படின்றது கோடிட்டு காட்டுறாங்க. ஆனால் அதுதான் ரியாலிட்டியாக இருக்கா? இல்லை, டேட்டாவை விட்டுருவோம். டேட்டா கேன் பி இன்டர்பிரட்டட் அண்ட் கிரியேட்டட் இன் எனி ஃபார்ம் யூ வாண்ட். அதனால் டேட்டா இஸ் ஆல்வேஸ் த கொஸ்டினபிள் டேட்டா. நான் சொல்ல வர்றது என்ன, இன்ஃபார்மல் செக்டரில் இன்றைக்கு நம்ம எக்கனாமிக் சர்வே சொன்னதை மட்டும் எடுத்துப்போம். எக்கனாமிக் சர்வேல என்னெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க நேற்று, அந்த டேட்டாவை எடுத்துக்கங்க, இந்த பட்ஜெட்டை எடுத்துக்கங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இதுக்கும் தொடர்பில்லாத ஒரு டேட்டா இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்குன்ற கவலை இதில் இருக்கு. எக்கனாமிக் சர்வேல யூஎஸ் டாரிஃப்னால சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஸ்டடி இதில் இருக்கு. சிறு குறு தொழில்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, காணாமல் போய் கொண்டிருக்கின்றன, நலிந்து போய்கின்றன ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் எக்கனாமிக் சர்வேல இருக்கு. அப்போ பட்ஜெட் மஸ்ட் பி அட்ரஸிங் திஸ். அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த இது என்ன பண்ணலாம் அப்படின்றது கேட்டிங்கன்னா எவ்வளவோ பண்ணலாம். நான் 10,000 கோடி அலோகேஷன் நான் பெரிதோ சிறிதோ அதை பற்றி கணக்கு இல்லை. ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் கணக்கு. யூ கேன் அனௌன்ஸ் பிக் ஸ்கீம்ஸ், பட் இஃப் யூ மேக் த ப்ராசஸ் டஃபர், nobody will benefit. சார் Devprin, I want to come in. சுருக்கமாக சொல்லுங்க. Just one. அதாவது சார் சொல்லும்போது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். நேற்று எக்கனாமிக் சர்வே பிளேஸ் பண்ணும்போது அதை பற்றி தெளிவான ஒரு டேட்டாவே கொடுத்துருக்காங்க. 56.2 கோடி பேருக்கு Q2 ஃபினான்ஷியல் இயர்
25-26 வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்குரிய போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேபர் கோட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குது. ஈஸ்ரம் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 31 கோடி பேர் அவருடைய கேள்வி என்ன யதார்த்தமா எழக்கூடிய கேள்வி என்ன, பிஎஃப் போர்ட்டல்ல ஒரு எம்ப்ளாயி மீண்டும் மீண்டும் வெவ்வேறு நிறுவனங்களை போனா அது +1+1 தான், ஆனா ஒரே எம்ப்ளாய்மெண்ட் தான் வேலை கிடைக்குது. அது அதன் அடிப்படையில் கணக்கு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது நம்பர் எப்படி நம்மளுடைய ஆதார் கார்டுடைய நம்பர் ஒருத்தருக்கு ஒரு கார்டோ ஒருத்தருக்கு ஒரு நம்பரோ அதே மாதிரி தான் பிஎஃப்லயும் ஒரு நம்பர் இருந்து ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எந்த ஒரு நிறுவனத்துக்கு மைக்ரேட் ஆனாலும் அதே நம்பர் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதனால அது ஆர்கனைஸ் செக்டார் சார், அது ஆர்கனைஸ் செக்டார் இல்ல அது ஆர்கனைஸ் செக்டார். அன்ஆர்கனைஸ் செக்டார்ல நீங்க எதன் அடிப்படையில் கவுண்ட் எடுத்துக்கிறீங்க? 52 கோடி பேர் அப்படின்னா அன்ஆர்கனைஸ் செக்டார்ல எதன் அடிப்படையில் கவுண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு கேள்வி இருக்கு. தேவப்பிரியன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண டேட்டா இது வந்து நேத்து நம்மளுடைய பொருளாதார சரி பாயிண்ட் டேக்கன் அவுட் கிளாரிஃபிகேஷன் ரங்கநாதன் இல்ல எம்எஸ்எம்இ உடைய பிரதிநிதி அவங்க தான் வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க, அவங்க கிட்ட கேட்டலாம். என்ன கிளாரிட்டி? ஒரே ஒரு நிமிஷம். நான் 4 வருடங்கள் இபிஎஃப்ஓ உன்னுடைய போர்ட் ஆஃப் ட்ரஸ்டியா இருந்தவன். அப்போ உங்களுடைய கேள்வி உண்டான பதிலை நான் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்திலையும் எனக்கு இருக்கு. நீங்க சொல்ற டேட்டா அத்தனை கோடியே கிடையாது. அந்த கோடி எங்கிருந்து நீங்க டேட்டாவை குவாலிஃபிகேஷன் கொண்டு வரீங்கன்னு தெரியல. ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் இபிஎஃப்ஓ இஸ் 6.25 crores, whereas informal செக்டர்ல ஆக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃபார் 32 crores. கிக் ஒர்க்கிங் சேர்த்து சொல்றேன். இன்ஃபார்மல் செக்டரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஆர்கனைஸ்டு செக்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது. சரி திரு ஜி சேகர், நீங்க மற்ற நாடுகளுடைய கம்பேர் பண்ணி பேசுறீங்க, உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு இருக்கு, இந்தியர்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியர்களுடைய கடன் சுமை கடந்த சில ஆண்டுகள்ல குறைந்திருக்கா அதிகரிச்சிருக்கா? சேவிங்ஸ் குறைந்திருக்கா அதிகரிச்சிருக்கா? சேவிங் கூடி இருக்கு. கடன் சுமை வந்து கேபிட்டல் growth அசெட்ஸ்ல இருக்கு. அதாவது ரெவென்யூ டெஃபிஷியன்ஸில் போயிருக்கா கடன் சுமை, இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போயிருக்கானா அசட் கிரியேஷன்ஸில் போயிருக்கு. அசட் கிரியேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா 68 ஏர்போர்ட்லேருந்து 160 ஏர்போர்ட். இல்லை சார், சாமானிய மக்களுடைய கடன் சுமை, அரசுடைய கடன் சுமையை கேட்கல, சாமானிய மக்களுடைய கடன் சுமை இறங்கி இருக்கு. எந்த டேட்டாவின் அடிப்படையில் சொல்றீங்க? நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேட்டா வச்சுட்டு தான் சொல்றேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் நிதி ஆயோக் உடைய ரிப்போர்ட் தான். அதாவது நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கிறது இல்லை, நான் இதுதான் சொல்ல வந்தேன். த அசட் ப்ரொபோர்ஷன் growth வித் நீங்க லோன் பார்க்கணுமே தவிர லோன் அமௌண்ட் மாத்திரம் கூடி இருக்கும் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அசெட் கூடி இருக்குங்கிறத பார்க்கணும். சார் இப்போ நெட் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் சார், இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ வந்து 2015-16 ஹவுசிங் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் வந்து காமன் மீடியம் இன்கம் 7,47,000 கோடி. இன்னைக்கு கடன் சுமை ஏறி இருக்குன்னா இன்னைக்கு 30 லட்சம் கோடி. அப்போ அந்த அளவுக்கு வேல்யூ ஆஃப் த அசெட்ஸ் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு ஹவுசிங் பர்ச்சேசஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டி ஹவுசிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க